விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த மாநாட்டின் மூலமாக என்ன உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்றால், விசிக என்கிற ஒரு கட்சி இந்திய அளவில் தவிர்க்க முடியாத சக்தி, பேராளுமை மிக்க தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டம் அறிவித்திருக்கு. இன்றைக்கு இந்த மாநாடு கிட்டத்தட்ட 20 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த மாநாட்டில் திரண்டதை கண்கூட நீங்கள் பார்த்தீர்கள். ஒன்று, மாநாட்டில் திரண்ட, மாநாட்டில் இருந்த, நாற்காலியில் அமர்ந்த அந்த கூட்டத்தை விட மாநாட்டிற்கே வர முடியாம அதை விட 2 மடங்கு கூட்டம் வெளியே இருந்தது. திருமாவளவன் அவர்களுக்கு இதுவரை வரலாறு காணாத கூட்டம் இந்த கூட்டம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டம் எப்படி வந்துச்சு? 25 கிலோமீட்டர் ஸ்தம்பிச்சிச்சுன்னா டிராஃபிக், எத்தனை மக்கள் இதில் பங்கு பெற்றாங்க? குறைஞ்சது 15 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. 15 லட்சம் பேர் வந்து, அதான் சொல்றேனே, மாநாட்டு திடலுக்கு அல்லாத, மாநாட்டுக்குள்ளேயே வர முடியாத 4 சாலையிலும் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வெள்ளம் அலைமோதியது. இனிமே தாவேக்காவுடன் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்றது திமுக முற்றிலும் மறுக்கிறதுக்கு தான் சமமா? நீங்க யாரு கூட கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க கூட்டணி தொடருமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆமா, அது ஒரு முடிவா சொல்ல மாட்டேன். அதற்கு ஒரே முடிவா சொல்லிட்டாரு, இனிமேல் தாவாக்கோடு இணைந்து பயணிப்போம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இந்த களத்தில் இணைந்தே பயணிக்கும். இந்த மாநாட்டினுடைய வெற்றியை யாரும் பேசவில்லை. இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள் என்று மகிழ்ச்சியோடு பேசவில்லை, உண்மையை பேசவில்லை, பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், காழ்ப்புணர்ச்சியை கக்குகிறார்கள். தொண்டர்கள் ஆர்வத்தின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில், தலைவரை பார்க்க வேண்டும் அடிப்படையில் தொண்டர் ஏறியது அது மிகப்பெரிய குளறுபடிக்கானது. அது ஏற்க முடியாத ஒன்றுதான். அமைச்சர் வன்னியரசு கையை தட்டிவிட்டார், இதுவெல்லாம் ஒரு செய்தியா? இல்ல, அதையும் போட்டேன். கட்சி கையை விட்டு போதுன்றாலே நம்ம தெரியல, தனித்துவத்தை விரும்புறாரு போல, எல்லார் கையும் தட்டி. இது எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க விமர்சனம். இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன் முன்னேற்பாடுகள் எதுவும் நடக்கல? எங்கள் தலைவர் விஜய் பக்கம் போய்விட்டார்கள், விசிக யாரும் இல்லை என்று சொன்னோமே, இன்றைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சியை திருமாவளவன் பெற்றிருக்கிறாரே. அவர் சொல்லை கேட்டு, அவர் பேச்சை கேட்டு, அவர் கட்டளையை கேட்டு இத்தனை லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்களே, நாம் பேசியது தவறு என்று ஏன் ஊடகத்தில் யாரும் பேசவில்லை? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருவாரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மன்னை ரமணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடந்துச்சு. பெருமளவு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். சில பேர் சொன்னாங்க இங்கே போயிட்டு வர முடியல, இன்னொன்று போகவே முடியல, அவ்வளோ கூட்டம் எப்படி உருவாச்சுன்னு தெரியலன்னு. நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தீங்களா? உண்மையிலே அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு? உளுந்தூர்பேட்டையில் ஏன் திருமாவளவன் அவர்கள் அவ்வளோ நேரம் பேச முடியாததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்திய வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத சாதனையை, யாரும் கூட்ட முடியாத கூட்டத்தை, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த, ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த தனி ஒரு மனிதனாக நின்று 40 ஆண்டு காலம் இந்த சாதியவாத மதவாத கும்பலுக்கு மத்தியில் ஒரு இயக்கத்தை கட்டி, கொள்கை அடிப்படையில் தமிழ் தேசிய எழுச்சிய மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு என்பது எத்தனையோ மாநாடுகள் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து, அந்த கூட்டணியில் இருக்கிற போது நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கிறோம். அதிமுக கூட்டணி இருக்கிற போது மாநாடு நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்துவத்தை நிறுவியிருக்கிறது. ஆனால் இந்த தாவேக அரசு வந்த பிறகு, தாவேக வெற்றி பெற்ற பிறகு, விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு, தாவேக வெற்றி வாய்ப்பை பெற்று மிகப்பெரிய பிம்பமாக பேசப்பட்ட பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுவிழந்து விட்டது, தாவேகா வெற்றிக்கு காரணம் விசிக வலுவிழந்தது காரணம் என்றெல்லாம் பத்திரிகையாளர்கள் பேசியது நாம் பார்த்தோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு எஃகு கோட்டை. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே இந்த தமிழ் தேசிய மாநாட்டை அறிவித்திருந்தார். அப்போ தேர்தல் காலகட்டங்களில் அது நடத்த முடியவில்லை. விசிக
கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விட்டது, விசிகா இனிமேல் தலை தூக்குவதற்கு சாத்தியமில்லை, கட்சி உடைந்து விட்டது, பிளந்து விட்டது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத சனாதன சங்கிகளும் எங்கள் கொள்கை எதிரிகளும் எங்களை விமர்சித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த மாநாட்டின் மூலமாக என்ன உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்றால், விசிகா என்கிற ஒரு கட்சி இந்திய அளவில் தவிர்க்க முடியாத சக்தி, பேராளுமை மிக்க தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டம் நிரூபித்திருக்கிறது. ஏன்னா அந்த வந்த மக்களோட எண்ணிக்கையும் வாகனங்களோட எண்ணிக்கையும் மட்டும் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது விசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேகாவுக்கு மாறிவிட்டார்கள், விசிகா இனிமேல் ஒரு சேர வாய்ப்பில்லை என்று பேசியதை எல்லோரும் பார்த்தோம். திருமாவோட ஓட்டுகள் எல்லாம் விஜயின் பக்கம் போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம் என்று பார்த்தோம். எங்கள் தலைவர் 100 படங்களில் நடித்தவர் அல்ல, எங்கள் தலைவர் மிக அரசியல் பின்புலம் கொண்டவர் அல்ல, எங்கள் தலைவர் அரசியல் வாரிசும் அல்ல, எங்கள் தலைவர் மிகப்பெரிய பொருளாதார வலிமை பெற்ற குடும்பத்தில் பிறந்து அதன் அடிப்படையில் கட்சி தொடங்கியவர் அல்ல, அல்லது எங்கள் தலைவருடைய தகப்பன் எந்த முதலமைச்சரும் கிடையாது, எங்கள் தலைவருக்கென்று எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. சாதாரண ஒரு மனிதனாக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் சாதி ஒழிப்பு களத்தில் சனாதன கருத்தியலை எதிர்த்து இந்த சாதி வெறி கும்பலுக்கு எதிராக சாதி ஒழிப்பை பேசி 35 ஆண்டு காலம் இந்த சமூக இருட்டடிப்புகளுக்கெல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு நிற்கிறார். அந்த சக்தியை எப்படியாவது நசுக்க வேண்டும், அந்த சக்தியை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையாகவே விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மாநாடு கிட்டத்தட்ட 20 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த மாநாட்டில் திரண்டதை கண்கூட நீங்கள் பார்த்தீர்கள். ஒன்று, மாநாட்டில் திரண்ட, மாநாட்டில் இருந்த, நாற்காலியில் அமர்ந்த அந்த கூட்டத்தை விட மாநாட்டிற்கே வர முடியாம அதை விட 2 மடங்கு கூட்டம் வெளியே இருந்தது. அதை விட 2 மடங்கு கூட்டம் வெளியே இருந்தது. 4 சாலைகளிலும் கிட்டத்தட்ட 20 to 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனம் ஸ்தம்பித்து போனது. வாகனம் உள்ளே போக முடியவில்லை, மக்கள் உள்ளே போக முடியவில்லை. அப்படி என்றால் இந்த இயக்கம் என்பது, இந்த தலைவர் என்பது இந்திய அளவில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். சனாதன சக்திகளுக்கும் சாதியவாத சக்திகளுக்கும் மிகப்பெரிய சம்பட்டி அடியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்த தலைவர், ஒரு யூனிக்னஸ் லீடர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த மாநாட்டில் உண்மையிலேயே கொள்கை தெளிவோடு, கோட்பாட்டின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் அண்ணன் திருமாவளவனுடைய அரசியலை கற்றுக்கொண்ட இளைஞர்கள் அண்ணன் திருமாவளவனுடைய சொல்லை கேட்டு அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல்தான் தேவை என்பதை உணர்ந்திருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்ல, கடைகோடியில் இருக்கிற அத்தனை பேரும் தலைவராக ஆக்க வேண்டும் என்கிற உறுதியை எங்கள் தலைவர் எப்போது எடுத்தாரோ இன்று வரை அது நிறைவேறியிருக்கிறது. ஐயா காசி ஆனந்தனுடைய வரிகளைத்தான் நான் குறிப்பிட வேண்டும். 5 நடுங்கிய சேரி மக்களை செஞ்சுடர் நெருப்பாக்கி அடலேறு திருமா என்று சொன்னார். சாதி வெறியர்களின் வீச்சுக்கு பக்கத்திலே இன்றைக்கு வீர உலா நிகழ்த்தும் தமிழ் வேங்கை என்று அண்ணன் சொன்னார் ஐயா காசி ஆனந்தன். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடியை இந்த சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் எங்கள் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்களுக்குமான அந்த பதிலடியை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சியோடு இருக்கிறது, வீரியத்தோடு இருக்கிறது, தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று உறுதிப்படுத்தக்கூடிய மாநாடாக இது வெற்றி பெற்றிருக்கு. உண்மையிலே சமீப காலமாக கொள்கைன்னு ஒரு பக்கம், அதுக்கப்புறமேட்டுக்கு சினிமா இது மாதிரி நிறைய பக்கம். ஆனால் அரசியல் அப்படின்னு வந்துட்டா கூட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் காமிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ. திமுக அதிமுக மாநாடுகள் மோஸ்ட்லி எப்படி வருவாங்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க, அது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டது. விஜய் அவர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முழுக்க கூட்டம் பாய்ந்தது. இப்போ கடைசியாக வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இதுவரை வரலாறு காணாத கூட்டம் இந்த கூட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டம் எப்படி வந்துச்சு? 25 கிலோமீட்டர் ஸ்தம்பிச்சிச்சுன்னா டிராஃபிக், எத்தனை மக்கள் இதில் பங்கு பெற்றாங்க? அதாவது இது திருமாவளவன் மீது தேர்தலுக்கு பிறகு எவ்வளவு வன்மத்தை கக்கினார்கள் என்பதை நீங்கள் தெரியும். நாங்கள் எல்லோரும் எவ்வளவு மனவேதனையில் அடைந்தோம். திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்து திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமாக விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்பதற்கு விசிகாதான் காரணம் என்றது எல்லோரும் பேசிய ஒன்றுதான் உண்மைதானது. ஆனால்
நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு எங்கள் தலைவர் மீது எங்கள் தலைவரை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள், எவ்வளவு இழிவாக பேசினார்கள், தரைக்குறைவாக பேசினார்கள், தாழ்த்தி பேசினார்கள், குறைத்து பேசினார்கள் என்பது எல்லாம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய தொண்டர்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? இப்பேற்பட்ட தலைவரை, எங்கள் குலசாமியாக இருக்கிற எங்கள் தலைவரை, எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்த, எங்கள் பாதுகாப்பிற்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்த எங்கள் தலைவரை இப்படி இழிவாக பேசுகிறவர்களுக்கு மத்தியில் எழுச்சியோடு வீறு கொண்டு இளைஞர்கள் எழுவார்கள், எழமாட்டார்களா? அப்படி எங்கள் தலைவர் மீது குறைத்து பேசிய, இழிவாக பேசிய, அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் வீறு கொண்டு எழுந்தவர்கள் தான் இந்த கூட்டம். நீ என்னடா என் தலைவரை பேசுவதற்கு? என் தலைவருக்காக நாங்கள் இருக்கிறோம், என் தலைவனை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், என் தலைவன் வழியே எங்கள் வழி, எங்களுக்காக இளமையை துளைத்து, எங்களுக்காக 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிற, எங்களை பாதுகாப்பை உறுதி செய்கிற, எங்களுக்காக போராடி வருகிற, எங்களுக்காக வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிற அண்ணன் திருமாவளவனுக்காக எதையும் செய்வோம் என்று உறுதிப்படுத்துகிற கூட்டம் தான் இந்த மாநாடு. தோராயமா எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க? தோராயமா குறைஞ்சது 15 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. 15 லட்சம் பேர் வந்து, அதான் சொல்றேனே, மாநாட்டு திடலுக்கு அல்லாத, மாநாட்டுக்குள்ளேயே வர முடியாத 4 சாலையிலும் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வெள்ளம் அலைமோதியது, சாலையே ஸ்தம்பித்தது. இது ஊடகத்தில் நீங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்குது. ஏன்னா சமூக வலைதளங்கள் இருந்ததுனால தான் நாங்கள் வந்து இரட்டடிப்பு செய்யலை. நீங்கள் இன்றைக்கி தான் வந்து தலைப்புச் செய்தியாக போடுறான், பிரேக்கிங் நியூஸாக போடுறான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி கொண்ட கயவாளிகள் எல்லோரும் மாநாட்டில் இவ்வளவு பேர் திரண்டார்கள், திருமாவளவன் அழைப்பை ஏற்று இத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள், திருமாவளவன் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல, திருமாவளவன் சொன்னால் ஆணையிட்டால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், திருமாவளவன் ஆணையிட்டால் கட்டளையிட்டால் 20 லட்சம் பேர் திரளுவதற்கான மக்கள் சக்தி அண்ணனிடம் இருக்கிறது என்று எவனும் பேசவில்லை. ஆனால் இந்த மாநாட்டினுடைய வெற்றியை யாரும் பேசவில்லை. இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள் என்று மகிழ்ச்சியோடு பேசவில்லை, உண்மையை பேசவில்லை, பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், காழ்ப்புணர்ச்சியை கக்குகிறார்கள். ஏதோ ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்ததை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஏன்னா திருமாவளவர்கள் இவ்வளோ பெரிய மாநாடு கூட்டியிருக்காங்க, இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்க, இதுல எல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பேச போறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று, ஏன்னா எல்லாம் ஃபுல் லைவ் நேரடி இதில் போயிடுச்சு. ஆனால் மொத்தம் 12 நிமிடம் 38 செகண்ட் நினைக்கிறேன். ரொம்ப நெடு தூரம் பேச்சு இல்லை. அவர் பேசினா எவ்வளோ தூரம் பேசுவார்னு தெரியும். ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டார். அந்த அளவுக்கு வந்து அவர் பேச விடாமல் பண்ணது. அதாவது மாநாடு அறிவித்த பிறகு 2 முறை மாநாட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டது. ஒன்று தேர்தல் காரணம், அடுத்து இன்னொரு தடவை ஒத்திவைக்கும் போது நேரக்குறைவான காரணத்துக்காக வேண்டி 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் வெற்றிகரமாக மாநாட்டை நடத்த வேண்டும், ரொம்ப எழுச்சியோடு நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் திட்டமிட்டு மாநாடு நடத்துவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. திடீரென்று வானிலை ஆய்வாளர்கள் வானிலை அறிக்கை என்ன சொன்னதென்றால், அன்று மாலை சரியாக 4 மணிக்கு கடுமையான மழை பெய்யும், புயலடிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் 4 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு முடிக்கக்கூடிய மாநாட்டை 4 மணிக்குள்ளேயே மாநாட்டை முடிக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் அனைத்து நேரங்களும் குறிப்பிட்ட அதற்கான நேரங்களும் மாற்றி அமைக்கப்பட்டது. அதனாலே தலைவர் சொல்வதை கேட்டு தலைவர் மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். தலைவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தலைவர் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கிறார். எனவே தலைவர் சொல்படி நாம் 12 மணிக்கெல்லாம் மாநாட்டு திடலுக்கு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் அனைத்து இளைஞர்களும், அனைத்து மக்களும், அனைத்து தொண்டர்களும் அங்கே வந்து விட்டார்கள். ஆனால் அந்த அடிப்படையில் அந்த ஷெடியூல் சேஞ்ச், திடீர்னு சேஞ்ச் ஆனதுனால என்ன பண்ணுறதுன்னு அதில் வந்து ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று. இரண்டாவது, தலைவர் புதிதாக போட்ட 500க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மேடையில் ஏற்றி அமர வைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு திட்டம் இருந்தது. அதில் இருந்தது. அப்போ அதில் வந்து தொண்டர்கள் வந்து ஆர்வத்தின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில், தலைவரை பார்க்க வேண்டும் அடிப்படையில் தொண்டர் வந்து ஏறியது. அது மிகப்பெரிய குளறுபடிக்கானது. அது ஏற்க முடியாத ஒன்றுதான், மூச்சு முற்ற அளவுக்கு தலைவர் ஏற்க முடியாத ஒன்றுதான். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் வந்து தலைவர் அரசியலை, தலைவர் கருத்தியலை நாம் கேட்டுக்கொண்ட நாம் கட்டுப்பாடு காக்க வேண்டும், தலைவர் சொல்படி கேட்க வேண்டும். அந்த சம்பவம் வந்து எங்களுக்கெல்லாம் கூட ஒரு சங்கடம் தான். ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார் என்கிற
சாலிடா அந்த மனப்பான்மை எல்லாருக்குமே இருந்தது. எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த சூழலை உண்மையிலேயே ஒரு தலைவன், மக்களுக்கான தலைவன், மக்களினுடைய உயிர் முக்கியம், மக்களினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதை சமயசுதமாக சிந்தித்து அந்த நொடியில் தலைவர் அவர்கள் மாநாட்டை நிறுத்தியதுதான் சரி. அந்த நொடியில் ரொம்ப ரொம்ப தெளிவான முடிவை எடுத்து மக்கள் பாதுகாக்க வேண்டுங்கிற அடிப்படையில் தலைவர் மாநாட்டை நிறுத்தியது உண்மையிலேயே ஒரு மகத்தான தலைவர், மக்கள் தலைவர், உண்மையான தலைவர், உணர்வுள்ள தலைவர், மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் என்பதை அவர் எடுத்த முடிவு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன் முன்னேற்பாடுகள் எதுவும் நடக்கல? அதாவதுங்க, நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் திமுக என்கிற கட்சி ஆண்ட கட்சி, திமுக என்கிற கட்சியில் இருப்பவர்கள் பொருளாதார வலிமை மிக்கவர்கள், அதிமுக திமுக என்கிற கட்சி அமைச்சராக இருந்து மிகப்பெரிய பொருளாதார வலிமை பெற்றவர்கள். அவர்கள் கூட்டுகிற கூட்டம் என்பது எல்லாமே அது ஆட்களை திரட்டுவதற்கான பண செலவு, பொருள் செலவு எல்லாமே செய்து திரட்டுகிற கூட்டம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் தலைவர் உழைப்பால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம். தலைவருடைய அரசியலால் எழுப்பப்பட்ட, தலைவருடைய கருத்தியலால் எழுப்பப்பட்ட, கேட்கப்பட்ட, கூட்டப்பட்ட அந்த கூட்டம். எனவே இதைவிட கூடுதலாக கூட்டம் வரும் என்பது தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும், இந்திய அளவில் பேசக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு வெற்றி பெறும் என்பதை தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அது நாங்களும் உணர்ந்ததுதான், அதிலே மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் எங்கள் தலைவர் விஜய் பக்கம் போய்விட்டார்கள், விசிகா யாரும் இல்லை என்று சொன்னோமே, இன்றைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சியை திருமாவளவன் பெற்றிருக்கிறாரே, அவர் சொல்லை கேட்டு, அவர் பேச்சை கேட்டு, அவர் கட்டளையை கேட்டு இத்தனை லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்களே, நான் பேசியது தவறு என்று ஏன் யார் ஊடகத்தில் யாரும் பேசவில்லை? எங்கள் தலைவர் விஜய் பாரி பல படங்கள் நடித்திருக்கிறாரா? மிக சிறந்த கதாநாயகனா? இல்லை 3 முறை 2 முறை ஆட்சி அமைத்திருக்கிறோமா? நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோமா? எங்களுக்கு பொருளாதார எதனா பின்னணி இருக்கிறதா? என்ன சொல்லுங்க? என்ன எதுவுமே இல்லைல்ல. தலைவர் இந்த கட்சியை உருவாக்கி கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் எங்கள் தலைவர் பேசிய அரசியல் தானே இங்கே ஆளுமையை நிரூபித்திருக்கு. எங்கள் தலைவர் பேசிய அரசியலை கற்றுக்கொண்டவர்கள் யாரும் வேறு கட்சிக்கு போகவில்லையே. எங்கள் தலைவர் பேசிய அரசியலை, எங்கள் தலைவர் சொல்லி கேட்கிற இளைஞர்கள் யாரும் வேறு கட்சிக்கு போகவில்லையே. எந்த கதாநாயகனையும் தேடி போகவில்லையே, எந்த கதாநாயகியையும் தேடி போகவில்லையே. இல்லை காசுக்காக வேண்டியோ பதவிக்காக வேண்டியோ எங்கேயும் வேறு கட்சிக்கு போகவில்லையே. இருக்கிறார்களா இல்லையா? உறுதிப்படுத்திருக்கா இல்லையா? இதை ஊடகத்தில் எப்படி பேசியிருக்க வேண்டும்? ஏன் பேச மறுக்கிறார்கள்? ஒரு சின்ன செய்தி, சுடர் ஏந்துறாரு. சுடர் ஏந்தி வருகிற போது மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களும் எங்களுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் அண்ணன் பார்வேந்தன் அவர்களும் 2 கையை பிடிக்கிறாங்க. அப்போது கேமராமேன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் தனியாக பிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் கையை பிடிக்கிறாங்க. 2 பேர் கையை பிடிக்கும்போது மேலே தூக்கம் இல்லை. அப்போ 2 பேர் கையை எடுத்து விடுங்க, யதார்த்தம் தானே. உடனே வன்னியர் கையை தட்டி விட்டார். இதுவெல்லாம் ஒரு செய்தியா? இல்லை, அதையும் போட்டேன். கட்சி கையை விட்டு போதுன்றாலே என்னமோ தெரியல, தனித்துவத்தை விரும்புகிறார் போல, எல்லார் கையும் தட்டி. இது எவ்வளோ பெரிய அருவருக்கத்தக்க விமர்சனம். நீங்கள் இப்போ கை இருக்குங்க, 2 பேர் கையை பிடிக்கிறாங்கன்னாங்க லிபரல் ஆக முடியுமா? நம்ம கிடைக்குமா? அப்போ தம்பி கையெடுங்கன்னா கை மேலே தூக்கலாம்ல. இதுதானே யதார்த்தம். இது ஒரு செய்தியா? இது ஒரு செய்தியாக தான் பெருமளவு போட்டாங்க. அப்போ இது ஒரு செய்தியா நீ போடுற அப்படின்னா, அப்போ இவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில், கடல் போல் காட்சியளிக்கிற மக்கள் வெள்ளத்தில் மிதந்த அண்ணன் திருமாவளவனை ஏன் அதை நீ பேச மாட்டீங்க? கட்டுக்கடங்காத கூட்டம் சொல்றீங்கல்ல, அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் அண்ணன் திருமாவளவன் திரட்டி இருக்கிறார், ஏன் பேசலை நீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய அளவில் தவிர்க்க முடியாத சக்தி என்று உறுதிப்படுத்தியிருக்கா இல்லையா? ஏன் இதை பேச தயங்குறாங்க? ஏன் இதை பேச மறுக்கிறாங்க? ஏன் இதை பேச மாட்டுறாங்க? அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தானே இருக்காங்க. இல்லை, உண்மையில் சமீப காலமாக அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பார்த்து ஆளானார்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கவே முடியாது. ஆனால் அந்த விமர்சனத்தையெல்லாம் தாண்டி அந்த கூட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்றது அதுதான். அதை ஏன் பேச மாட்டுறாங்க? அதை ஏன் வரவேற்க தயங்குறாங்க? அதை ஏன் கொண்டாட தயங்குறாங்க? அதை ஏன் பேச தயங்குறாங்க? அதையே ஒரு டிபேட் வைக்கக்கூடாது? அதையே ஒரு விவாதமாக்கக்கூடாது? நீ என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவில் அண்ணன் திருமாவளவன் தான் தலைப்புச் செய்தி. நீ ஏனென்றால் அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் என்பது இந்திய அளவில் தேவையான ஒரு அரசியல். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் இவர்கள் கொள்கை வழியில் சிந்தித்தும்
நழுவாமல் தழுவாமல் பேசி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அண்ணன் திருமா. இன்றைக்கு வந்து எல்லோரும் வந்து அணி அணியாக திரள்றாங்க. இவங்க 4 பேர் சேர்றாங்க, அவங்க 4 பேர் சேர்றாங்க. ஒரு காலம் அண்ணன் திருமாவளவனுடைய அரசியலை வீழ்த்த எவனுக்கும் ஆற்றல் கிடையாது, அறிவு கிடையாது. அவர் அங்கே பேசினதை பற்றி பேசலாமா? இனிமே தாவேக்காவுடன் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்றது திமுக முற்றிலும் மறுக்கிறதுக்கு தான் சமமா? இல்லை, அதாவது நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்களா, இல்லை திமுகவிலேருந்து கூட்டணியில் இல்லையா, நீங்கள் யாரு கூட கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் கூட்டணி தொடருமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆமாம், அது ஒரு முடிவாக சொல்ல மாட்டேன். அதற்கு ஒரே முடிவாக சொல்லிட்டாரு, இனிமேல் தாவேக்காவோடு இணைந்து பயணிப்போம் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். திமுகவோட கூட்டணி இல்லைன்ற ஒரு வார்த்தையை வரமாட்டேன். இல்லை, திமுக அதாவது தாவேக்காவோட சேர்ந்து பயணிப்போம் என்றால் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இப்போது கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ தாவேக்காவோடு சேர்ந்து பயணிப்போம். 100 நாள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 100 நாள் வெற்றிகரமாக விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இனிமேல் தாவேக்காவோடு 5 ஆண்டு காலம் இணைந்து பயணிப்போம் உறுதிப்படுத்தியாச்சு. 5 ஆண்டு காலம் தான் உங்களுடைய கேள்விக்கு உறுதி இல்லை. 5 ஆண்டு காலம் தான் இப்போ அந்த கூட்டணி இருக்கு. இல்லை, அது தொடர வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் கொள்கையின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில், மாநில உரிமை அடிப்படையில், மாநில சுயாட்சியின் அடிப்படையில், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில், மொழிவழி தேசியங்கள் அடிப்படையில், தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் நாம் வந்து பேசக்கூடியதில் அரசியல் ரீதியாக தேர்தல் நேரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறோம், மற்ற நேரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறோம், போராட்ட காலத்தில் எப்படி நிற்க போகிறோம், இதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ 5 ஆண்டு காலம் வந்து நாம் வந்து தாவேக்காவோடு இணைந்து பயணிப்போம் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். தலைவர் எவ்வளியோ அவ்வளி நாங்கள். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பலமான பதில்களை அளித்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.